ராஜாவுக்கு பயம் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணார். பெருமாள் சொல்லிட்டார், நான் கிளம்பி வந்துவிட்டேன், சிஷ்யன் இங்கே தானே இருக்கார். உடனே போய் சிஷ்யன் கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆச்சாரியன் கிட்ட கேட்டார், முதல்ல திருமழிசை பிரான் கிட்ட கேட்டார், மன்னிச்சுடுங்க. அவர் சொல்லிட்டார், என்கிட்ட நீ ஒன்றுமே பண்ணலையே, சிஷ்யன் கிட்ட கேட்டு. உடனே கன்னிகண்ணன் கிட்ட போய் கேட்டார், கன்னிகண்ணா மன்னிச்சுடும். ஐயோ எங்கள் ஆச்சாரியன் கிட்ட போய் கேள்வி, என்னையா மாற்றி மாற்றி இப்படி பண்ணீங்க, 2 பேரும் மன்னிச்சுடுங்க. சரி, கன்னிகண்ணன் ஓகே, ராஜாவே இவ்வளோ விட்டுட்டார், அதனால நம்ம கொஞ்சம் அடங்கி போகணும். கன்னிகண்ணன் வந்துவிட்டார். கன்னிகண்ணன் வந்தோடனே ஆழ்வார் சொல்லிட்டார், சிஷ்யனே காந்தி வரதுக்கு போயிட்டா நானும் வந்துவிட்டேன்னு வந்துட்டார். பாவம் பெருமாள் அங்கே உட்காந்துட்டு இருக்கார். ஐயோ ஒன்றை நம்பி நான் இங்கே வந்தால் நீங்கள் 2 பேரும் கிளம்பி விட்டாடே, சரி வாயா எங்களை ஃபாலோ பண்ணின்னு பெருமாள் இப்படி கையில் அந்த அவருக்கு அடிஷ்னல் லக்கேஜ் வேறு, அந்த 32 kg தானே விடுறா ஃப்ளைட்டில், எல்லாத்தையும் அந்த ஆதிசேஷனை வேறு வெயிட்டை குறைச்சி அது எல்லாத்தையும் இங்கே வச்சு அவர் பாவம் நடந்து வரார். இப்போ இப்படி காத்துன்னு இருக்கார். திருமழிசை பிரான், படுத்துக்கோ, ஏன் நீ சொல்லவே இல்லையே. பெருமாள் சொன்னா, நீ சொல்லவே இல்லையே. கனி கண்ணன் புக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செலவொழிந்தேன், நீ உந்தன் பைனா அப்பாயை படுத்துக்கொள். படுத்துக்கோ. உடனே பெருமாள் படுத்துட்டார். வானா வரார், விரினா விரிக்கிறார், மடக்குனா மடக்கிறார், படுத்துக்கோனா படுத்துக்கிறார். என்ன ஆழ்வார் சொன்னாரோ அதன்படி செய்தார். சொன்ன வண்ணம் செய்த பெருமான். சம்ஸ்கிருதத்தில் அந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி. யதோக்தகாரி என்ன சொல்றாரோ பண்றார். அப்படின்னா வானா வரார், போனா போறார், படுத்துக்கோனா படுத்துக்கிறார், எழுந்துக்கோனா எழுந்துக்கிறார். இப்போ கோவில்லையே பெருமாள் இப்படி அர்ச்சக பராதீனா நன்னா கயரை வச்சு இந்த பெருமாளுக்கு உற்சவரெல்லாம் என்ன பண்ணிவிடுவார்னா அந்த வாத்தியார் நன்னா கட்டிடுவார், கீழே விழாமல் இருக்குது. அவருக்கு பாவம் வயிறு வலிக்குமா வலிக்காதா, மை லெக் இஸ் பெயினிங் வாத்தியார், பி கேர்ஃபுல்லுன்னு சொல்லுவாரோ. அர்ச்சகர் எப்படி கட்டுறாரோ கட்டிட வேண்டியதான். நில்லு, அந்த இடத்துல நில்லு வரதராஜனா, அப்படியே பாவம் இப்படியே நின்று. திருப்பதியில் பாவம் காத்தால் 1 மணிக்கு இப்படி நின்னார்னா ராத்திரி 12 மணிக்கு படுத்துக்கிறார். கடனை வாங்கியிருக்கார், கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கினா ராத்திரி ஃபுல்லாக உழைச்சிருக்கார். பாவம் இப்படி காத்தால் இப்படி ஆற்றுக்குள்ளே திரும்பி காத்தால் இப்படி ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் ஓ சரணம் பிரபத்தியே இப்படியே நின்று. திரும்பி ராத்திரி உய்யாலூக வையா படுத்துக்கிற மாதிரி படுத்துப்பார். அதுக்குள்ளே 1 மணிக்கு கதை திறந்துருவார். பாவம் உழவுழன்னு உழைக்கிறார். கலியுகத்தில் அடியவர்கள் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்கிறார். விதேய, அதனால விதேயாத்மா. விதேயாத்மானா என்னன்னா, தேஷாம் விதேயம் ஹி இஹ ஆகச்ச, இங்க வா, இஹ திஷ்ட, இங்க உட்காரு, இஹாஸ்வ இஹ புங்ஷ்வ, இதை சாப்பிடு, இதி விதாத்தும் ச யோக்யம் ஸ்வரூபம் அஸ்யேதி விதேயாத்மா. விஜிதாத்மா மகாலட்சுமிக்கே கட்டுப்பட்டவனாக இருப்பினும் தன் அடியவர்களை விட்டு கொடுக்காதவர். விபீஷண சம்பவத்தை ஞாபகம் வச்சுட்டா விஜிதாத்மா. ஆழ்வார் சொன்னோன்னு வரார், படுத்துக்கோனா படுத்துக்கிறார், விரிச்சுக்கோனா விரிச்சுக்கிறார், வானா வரார், போனா போறார். விதேயாத்மா. ஆழ்வார் சொன்னதை கேட்கிறாருன்னா நம்ம சொல்றதையும் கேட்பார். ஒண்ணுமே இல்லை சார், அப்படிலாம் பெருமாள் நமக்கு கட்டுப்பட்டு இருக்காருன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பண்ற பக்ஷணத்தை சாப்பிட்றாரே, அதை விட விதேயாத்மா என்ன வேணும்னு சொல்லுங்க. நம்ம பண்ற பட்சணத்தை நம்மளே சாப்பிடணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். பாவம் அவர், அவருக்கு லேக்கியமும் சேர்த்து கொடுக்க வேண்டியது தான். வயிறு என்ன ஆக போகிறதோ இல்லையா. நம்ம பண்ணுற சீடையெல்லாம் சாப்பிட்றார். அந்த சீடையெல்லாம் உடைக்கிறதுக்கே டூல் பாக்ஸ் வேணும். பல பேர் சீடையெல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சு அது சாதத்தோடு கலந்து சாப்பிட வேண்டிய நிலை இருக்கும். அது இப்போ வெள்ளை சீடையெல்லாம் கேட்கவே வேண்டாம். அது பழைய காலம்தான். அது பொடி பொடி ஆகி அதில் நடுவில் இது பூமி பூகம்பம் வந்தா மாதிரி அது விரிசல் ஏற்பட்டு அது வெள்ளை சீடையான அந்த சீடைக்கே தெரியாது. இந்த சீடைக்கே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அந்த வெள்ளை சீடைக்கே அது வெள்ளை சீடைன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சீடையை போய் நம்ம பெருமாள் சாப்பிட்றாரு பாருங்க. காலடிலாம் வச்சு அவா எல்லாரும் ஒரு 8 போட்டு மேலே ஒரு 4 புள்ளியை போட்டு கிருஷ்ணர் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டார், நம்ப வேண்டியது தான். அதனால் பாவம் அந்த பெருமாள் நம்ம மாத்துக்கு வந்து சாப்பிட்றாரு. இதை விட விதேயாத்மா என்ன? ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமர் ரொம்ப, இப்போ கிருஷ்ணரை பற்றி சொன்னேன், கிருஷ்ணர் ரொம்ப அனாச்சாரம். ஏன் அனாச்சாரம்னு சொல்கிறேன்? அவர் என்ன வேணாலும் சாப்பிடுவார். நம்ம ஆத்து பட்சணம் சாப்பிடுவார், பக்கத்து ஆத்மா எல்லாராத்து சீடையும் சாப்பிடுவார். ராமர் அப்படி இல்லை, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அவர் வந்து நோ, திஸ் இஸ் 200 calories I will not have. மை டயட்டிஷியன் ஹஸ் அட்வைஸ் மத் லேலோ, ப்ரோட்டீன் பவுடர் லேலோ. ஏதோ ரொம்ப ஆச்சாரமாக அவர் வே பவுடர்லாம் சாப்பிட்டு பைசெப்ஸ் அதில் ரொம்ப அப்படியே ஹெல்த் கான்ஷியஸ். அப்படியே காட்டுக்கு போனாலும் அப்பப்போ கல்லெல்லாம் லிஃப்ட் பண்ணி உடம்பெல்லாம் பார்த்துப்பார். இப்படி இருக்கக்கூடியவன் ராமன். அந்த ராமனுக்கு அனுகுணமாய்
ஸ்ரீமத் ராமாயணத்தில் 2-3 சம்பவங்கள். இந்த சத்தம் வருமா? நான் சத்தம் போட்டால் அதுக்கு மேலே போடுறது. அதில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமர் ரொம்ப ஆச்சாரம். யார் வீட்டுக்கும் போயெல்லாம் சாப்பிட மாட்டார். எல்லாரும் பார்த்தா நான் ஹலோ ஹலோ கேசே ஹோ மை அச்சாகும் அந்த மாதிரி அவர். அந்த ராமாயணத்தில் கூட ராமர் 3 இடங்கள் சாஸ்திரம் சொல்றது, ராமாயணம் சொல்றது. அவர் நடந்து போகும்போது பரத்வாஜாசிரமத்துக்கு போனார். பரத்வாஜாசிரமங்கிறது வத்சதேசம் கடந்து வத்சதேசத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி கங்கையும் யமுனையும் அந்தர்வாகினியாக சரஸ்வதியும் சங்கமிக்கக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர். அங்கதான் பரத்வாஜாசிரமம். பரத்வாஜாசிரமத்துக்கு போனோடனே பரத்வாஜர் வாராமா, உனக்காக நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன், வா லக்ஷ்மணா வா, சீதாமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல என்னெல்லாம் பரமானந்த பஞ்சபக்ஷ பரமானந்தம் பண்ண முடியுமோ லேக்கியம் பண்ணி பொடி பண்ணி அங்காய பொடி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் 2-3 கரமேது பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு 2-3 குழம்பு பண்ணி ஒரு சாத்துந்து பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் ராமருக்கு பரிமாறினார். இவர் ஒன்றும் மெசேஜே பண்ணல, ராம்பான்னு ராமரே போனார். பரத்வாஜனுடைய ஆசிரமத்துக்கு தேடி தானே சென்றார். இது அயோத்தியா காண்டத்தை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆரண்யா காண்டத்துல ஒரு இடம். ஆரண்யா காண்ட அயோத்தியா காண்டத்திலே இன்னொரு இடம். குஹனுடைய ஆசிரமத்துக்கு போனார். குஹனுடைய இடம் ஸ்ருங்கிவேரபுரம்னு பேர். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குஜாசா பிரஜயுவதையோஹோ மால்ய கிருததி. குஹனுடைய ஆசிரமத்துக்கு. குஹன் வேட்டுவச்சாதியை சார்ந்தவன், நிஷாதராஜ் அப்படின்னு பேரவர். அந்த காலத்துல சாஸ்திர வாக்கியம் ஒன்று உண்டு. ஒரு ராஜா அஸ்வமேதம் பண்றாருன்னு வச்சுங்க, ஒரு யாகம் பண்றார். நிஷாதஸ்தபதயே நமஹா, ஒரு வேடுவ குலத்தின் தலைவரை உக்காத்தி வச்சுட்டு தான் அஸ்வமேதமே பண்ணணுமா. அவ்வளவு முக்கியத்துவம். குஹனுடைய அப்பா ராமருடைய திருத்தந்தையார் தசரதர் புத்திரகாமேஷ்டி பண்ணும்போது வந்திருக்கார். அவ அந்த ஜெனரேஷன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது எங்கேயோ புத்திரகாமேஷ்டி பண்ணார், எங்கேயோ அஸ்வமேதம் பண்ணார், உத்தரப்பிரதேஷ் எங்கேயோ இருக்கு, யோகி பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அது தமிழ்நாட்டோட சம்பந்தம். எப்படி சுவாமி இப்போவும் நம்ம சொல்றோமே காசி தமிழ் சங்கமம், அந்த மாதிரி ஒரு சங்கமம் இருக்கு. எங்கேன்னு சொல்ற கேளுங்க. தசரதர் என்ன பண்ணார்? புள்ள வேணும்னு ஆசை. ரிஷிஸ்ருங்கரை வைத்துக் கொண்டு அஸ்வமேதம் பண்ணார். அஸ்வமேதத்துக்கு பிறகு புத்திரகாமேஷ்டி பண்ணார். புத்திரகாமேஷ்டிக்கு பலனா என்ன கிடைச்சது? பாயசம் கிடைச்சு. கரெக்டா? புத்திரகாமேஷ்டி பண்ணார், பாயசம் கிடைச்சது. அவர் ஆராதனம் பண்ண பெருமாள் யாரு? இக்ஷ்வாகு வம்சம் ஆராதனை பண்ண பெருமாள் யாரு? ரங்கநாதர். ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, அயோத்தியால இருந்த வரைக்கும் அவருக்கு ரங்கநாதர்னு பேர் இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனேதான் ரங்கநாதர் ஆனார். அவருக்கு ஒரிஜினல் பேர் ராமாயணத்துல ஆராதய ஜெகநாதம். அவருக்கு பேரு ஜெகநாதன் பேர். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம். அப்போ தசரதர் புத்திரகாமேஷ்டி பண்ணி பாயசம் கிடைச்சது. தசரதர் ஆராதனம் பண்ணது ஜெகநாதனை. அப்ப ஜெகநாதனை ஆராதனம் பண்ணி பாயசம் கிடைச்சதா? கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா? அப்படியே தமிழகத்துக்கு வாங்கோ. திருப்புல்லானில பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமோ? ஆதி ஜெகநாதர். திருப்புல்லானில என்ன ஸ்பெஷல் பிரசாதம் தெரியுமோ? பாயசம்.